12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் நிறுத்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் நிறுத்திருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வசனத்தை குறித்து தான், இந்த கடைசி வார்த்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம். ஜெபிக்கிறவங்க மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? அதிசயத்தை காண முடியும், அற்புதங்களை காண முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும். இந்த நாட்களிலே நான் என்ன காரியத்தை குறித்து ஆண்டவரே பேச வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை குறித்து உணர்த்தினார். இது எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? ஒரு நாள் 24 மணி நேரத்துல எவ்வளவு மணி நேரம் தேவனுக்கு என்று, இந்த நேரம் நான் தேவனுக்கு நான் ஜெபிப்பேன், இந்த நேரம் தேவனுக்குரிய நேரம், இந்த நேரத்தில் அமர்ந்து நான் ஜெபிப்பேன் சொல்லி எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் சரி, மறுமைக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்மை நாம் நிதானித்து பார்க்கலாம். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஜெபிக்கிறவங்க மாத்திரம், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். திருப்பி திருப்பி சொல்றேன், கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அசதியாக இருந்த நாட்கள், நிர்விசாரமாக இருந்த நாட்கள் எல்லாம் போதும். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு பேசுகிற காரியம் என்னன்னா, எவ்வளவு மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த அநேகர் சொன்னதால் ஜெபிக்காமலே ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? ஜெபிக்காமலே நன்மை பெற முடியுமா? ஜெபம் இல்லை ஆனா என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஜெபம் இல்லை ஆனா நன்மை வேணும். எப்படி நடக்கும்? இந்த ஜெபத்தின் மேன்மையை, ஜெபத்தின் வல்லமையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்மால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு பறவை தன்னுடைய 2 சிறகுகள் எடுத்து உயர பறப்பதற்கு அதுக்கு என்ன வேணும்னா 2 சிறகுகள் கண்டிப்பாக வேணும். ஒரு சிறகு இருந்தால் ஒரு சிறகு வைத்ததாக பறக்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மிக மிக அவசியம். நம்ம எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்பது நமக்கும் தேவனுக்கு உள்ளதான ஒரு காரியம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட சொல்ற காரியம், ஒருவேளை இதுவரை நாம் ஜெபிக்காம, ஒரு நாள் ஜெபித்து ஒரு நாள் ஜெபிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது ஆண்டவரே அந்த நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்க ஒரு பொறுமையோட போக வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளை நாம் பார்க்கலாம். ஜெபத்தின் மேன்மையை நாம் தெரிந்து கொண்டனா கட்டாயமாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். சோ நம்ம அநேக நேரத்தில் என்னென்ன காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம், என்னென்ன காரியத்தினால ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது, இதை குறித்து தான் இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. யார் இவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே என்ன ஜெபம் காணப்பட்டதா? தனி ஜெபம். என்ன ஜெபம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தனி ஜெபம்.
தனி ஜெபம். ஒவ்வொருவரும் நாம் தனித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு 24 ஹவர்ஸ்ல 1 மணி நேரம், ஆண்டவர் சொல்ல 1 மணி நேரம் நீ விழித்து ஜெபிக்க கூடாதா? அந்த மணி நேரம் யாருக்குன்னா தேவனுக்குரிய நேரம். ஒரு பொருத்தனை பண்ணி தான் பாருங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல உமக்கென்று நான் கொடுக்கிற ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் பார்க்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 12 வசனங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 12 வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் சிஸ்டர், இங்க பார்க்கலாம். அன்னாளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில என்ன குறைவுபடுச்சுன்னா ஒரு குழந்தை பாக்கியம், குழந்தை இல்ல. அவங்களோட வாழ்க்கையில என்ன குழந்தை இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு 3 விதமான காரியத்தை ஒரு மத்தியில நான் சொல்றேன். அன்னாரோட ஜெபத்துல பாத்தீங்கன்னா மனம் கசந்து அழுது ஜெபிக்கிற, ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரின் ஜெபத்திற்கு மிகவும் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்களேன், கண்டிப்பாக நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, வாசிங்க சிஸ்டர் 11ஆவது வசனம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, என் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரம் கட்டி அவன் தலையின் மேல் சவரங்கள் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவனோட ஜெபம் பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தனை செய்து ஜெபித்தார். என்ன பொருத்தனை செய்தாங்க? எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கே கொடுப்பேன். சொன்ன பொருத்தனை அவங்க நிறைவேற்றினாங்களா? நிறைவேற்றினாங்க. ஹல்லேலூயா. இந்த அநேக நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஆமென். அப்படிதானே? ஜெபிக்கிறோம், பதில் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவங்க ஜெபத்துக்கு மட்டும் எப்படி ஆண்டவர் பதில் கொடுத்தார்? இவங்க ஜெபங்கள் மாத்திரம் எப்படி கேட்கப்பட்டது? ஹல்லேலூயா. அங்க பாருங்க, மனம் கசந்து அழுது தன்னை தாழ்த்தி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணுமா? தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பார்க்கும் பொழுது பொருத்தனை பண்ணி ஜெபித்தார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 18ஆவது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜெபிச்சாங்க, பொருத்தனை பண்ணாங்க, பொருத்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்களா? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எப்படி இல்லையா? துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? வெரி குட். என்ன இருந்துச்சு? விசுவாசம். கர்த்தர் எனக்கு நிச்சயமாக செய்வார். இன்னும் நம்ம எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறோமா, துக்கமா இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அதே காரியத்தை குறித்து மறுபடியும் நடக்குமா நடக்காதா இப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணாது? நடக்காது.
நம்ம என்ன பண்ணோம்? துக்க முகமா இருக்கவே கூடாது. நமக்குள்ள விசுவாசம் இருக்கும்னா அப்படிப்பட்ட ஒரு துக்கமான காரியம் நமக்குள்ள இருக்கவே இருக்காது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். துக்க முகமாய் அவங்க இருக்கவே இல்லை. வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அவைகளை பெறுவீர்கள் மாத்திரம் சொல்லல, வசனம் சொல்கிறது அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆனா என்ன வேணுமா? விசுவாசம். என்ன வேணும்? விசுவாசம். நான் ஜெபிக்க போறேன். இந்த 40 நாள் ஜெபத்துல நாம் பார்க்கும் பொழுது ஜெபம்னு சொல்லிட்டா நம்ம எத்தனை பேர் உற்சாகமா வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லும்போது நிறைய பேர் வரலன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? உற்சாகத்துடன் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் சிலுவை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் தனித்து விழுந்து ஜெபித்தாலும் தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு விசேஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சாட்சி உங்க மத்தியில உங்களை உற்சாகப்படுத்தும்படியா ஒரு சாட்சி உங்க மத்தியில நான் சொல்றேன். ஒரு வருஷத்துல ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது எனக்கு திடீர் ஃபீவர் வந்துச்சு. அந்த ஃபீவர் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா சொல்லுடைய எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. எனக்கும் டேஸ்ட் இல்ல, ஸ்மெல் இல்ல, ஸோ அந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சு. வீட்டில் சொல்லும் பொழுது ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம் ரொம்ப பீக்கா ரொம்ப அதிகமான பீரியடா இருந்தனால லாக்டவுன் டைம், ஸோ வேணாம், டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 டேஸ் கிட்ட நான் அந்த என்னோட முதல் ரூம் ஹால்லே யாருமே என்ன கிட்ட சேர்த்துக்கல, பசங்க கூட என்ன கிட்ட சேர்த்துக்கல. ஸோ அந்த ரூம்ல என்ன பண்ணேன்? டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த கடைசி நாட்டே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு 18 நாள் ஆச்சு, 14 நாளே சரியாயிடும் சொல்றாங்க. ஆனா எனக்கு 18 நாள் ஆயிடுச்சு. சப்பா எனக்கு இன்னும் ஃபீவர் சரியாகல. அன்னைக்கு ரொம்ப மன கஷ்டத்தோட என்ன பண்ணேன்? மேல சர்ச்சில் வந்து முட்டி போட்டு நான் அழுது ஜோம் பண்ணேன். எஸ்பா கிட்ட, எஸ்பா என் ஜீவன் உங்க கடத்துல தான் இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இந்த வேதனையில இருந்து எனக்கு நீங்க சுகம் தரணும், என்னுடைய அங்கலாய்ப்பை நீங்க அழுதுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்துல நான் ஊற்றி என்னுடைய எல்லா அங்கலாய்ப்பை நான் ஊற்றி இதே இடத்துல தான் நான் ஜெபிச்சேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா நான் சொல்றேன். நான் கீழே இறங்கி போனதுக்கு அப்புறம் அதே நாளிலே எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதே நாளில் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதுல உங்களை உற்சாகப்படுத்துவனமா நான் சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நான் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதே அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. அதுல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்திலே நாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணினே நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அன்னாளின் ஜெபம், அன்னாளின் துதி அங்கே நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டுக்கொண்ட பிரகாரமாகவே ஒரு ஆண் மகனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான மகனை அவங்க பெற்றெடுத்தாங்க. மாத்திரமல்ல தன்னுடைய பொறுப்பினை அவங்க என்ன பண்ணாங்க? நிறைவேற்றி முடித்தவர்களாக காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. தனி ஜெபத்திலே சிறந்த வல்லமை உண்டு. ஒருவேளை நமக்கு அருகில் இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கும் இது வரைக்கும் தெரியும் நம்மளை பத்தி இல்ல, நம்ம வெளியில கூட தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம ஜெபம் பண்றோமா, நம்ம என்ன ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபிக்காம இருக்கிறோமா, எல்லா காரியமும். ஆனா நம்ம பெரியவங்க வீட்டுல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட பிள்ளைகளும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம அவங்களுக்கு ஒரு முன்மாதிரிகளாக நாம் கட்டாயமாக காணப்பட வேண்டும். அதனால கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிற காரியம் தனி ஜெபம். தனி ஜெபத்திலே வல்லமை உண்டு. நீங்க தனித்து உங்களை தாழ்த்தி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது கட்டாயமாக நிச்சயமாகவே கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில்
அப்போஸ்தலர் 12:1-12 அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். ஓகே, நான் சுருக்கமா சொல்றேன். நிறைய வசனம் இருக்கு. இங்க பேதுருவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில என்ன பண்ணாங்க? பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். சிறைச்சாலையிலே போடப்பட்ட பேதுருவுக்காக யார் ஜெபித்தார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவுக்காக யார் ஜெபித்தாங்க? சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சபையார் என்ன பண்ணாங்க? ஊக்கமாக 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டு அவனை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனா பேதுருக்கு என்ன பண்றாரு? அவரு நித்திரையா இருக்கிறார். அவ்வளவுதான். அவர் என்ன நினைத்தாரு அங்கே பைபிள் எழுதப்படல, நித்திரையா இருக்கிறார். ஆனா அவங்க பாருங்க, இவங்க ஜெபிக்கிற ஜெபம் தேவன் யாரை அனுப்பினாரா? வாசிங்க சிஸ்டர், 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க ஜெபிக்கிற ஜெபம் யார் வந்துட்டார்? கீழே தூதரே கீழே இறங்கி வந்துட்டார். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கிறதா? அப்படியாக நாம் கூடி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து நாம ஜெபிக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கிறது. அவர் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். நித்திரை தான் பண்ணிட்டு இருந்தாரு. தூதன் வந்து அவரை எழுப்பி என்ன பண்றாங்க? அடுத்து பாருங்க, 8ஆம் வசனத்திலே தூதன் அவனை நோக்கி அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவரு நித்திரையா இருக்கிறாரு. தூதனால் இப்படி ஒரு சிறைச்சாலைனா அங்க நிறைய காவலாளிகள் இருப்பாங்க. அவ்வளவு காவலாளிகள் மத்தியிலும் அவங்களுக்கு பாருங்க கதவுகள் திறக்கப்படுகிறது. அவர் வெளியே வந்துட்டார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு வெளியே வர முடியுமா? சாத்தியமே இல்லாத காரியம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடி ஜெபிக்கிறதான வல்லமை இங்க பார்க்க வந்து பேதுரு வெளியே வந்தார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார். ஹல்லேலூயா. சோ ஜெபத்துல வல்லமை உண்டு. ஜெபத்தை நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும். அது விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமே என்றால் கட்டாயமாக நிச்சயமாகவே நம் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம். உபவாச ஜெபத்தை குறித்து நான் உங்க மத்தியில சொல்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனம். மத்தேயு 6. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியங்கரமாய் பலனளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க 16லிருந்து 18 சிஸ்டர். 16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். உங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம் உபவாச ஜெபம். உபவாசத்தை நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல மிகவும் வல்லமை உள்ளது. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னா எல்லார்கிட்டயும் என்ன பண்ண போறேன், நான் 40 days ஃபாஸ்டிங் பண்ண போறேன், 20 days எடுக்க போறேன், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பார்க்கிறோம் அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் தருவார். நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரு சிறந்த வல்லமை. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். எஸ்தர் நெகேமியா எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். யார் இவங்களா? எஸ்தர் ராஜாதி. எஸ்தர் ராணி என்ன பண்றாங்களா, நான் உபவாசம் பண்றேன். எதுக்காக உபவாசம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் அது நாட்களிலே காணப்படும் பொழுது இவங்களுக்கு அந்த செய்தி வரும் பொழுது, ஏன்னா இவங்க ஒரு யூதஸ்திரி. எஸ்தர் ராஜாதி அப்படிப்பட்ட சட்டம் வரும் பொழுது அங்கே நாம் 14ஆம் வருஷத்துல நாம் பார்க்கிறோம், நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு எஸ்தர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவங்க ஒரு அனாதை, அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண். ஆனா அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கர்த்தர் வந்து ஒரு பெரிய கிருபை என்னன்னா ராஜாவுடைய கண்களில தயவு கிடைக்கப்படும்படி ராஜாத்தியாக அவங்க மாற்றப்பட்டாங்க. ராஜாத்தி நான் ஆயிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபா அரண்மனையில இருக்கிறேன், நான் உபவாசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குணம் அவங்களுக்குள்ள காணப்படல. அவங்களை வளர்த்த மொர்தெகாய் அப்படின்றவர் சொல்லும் பொழுது யூத ஜனங்க அழிக்கப்பட்டாங்க, இவங்களுக்காக நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், இவங்களுக்காக நீ வளர்க்கணும், இவங்களுக்காக நீ ராஜாவிடத்துல போய் பேசணும்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. 3 நாள் அல்லும் பகலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. பாருங்க எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களை நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க மொர்தெகாயோட வாழ்க்கையே மாற்றப்பட்டது. எப்படி பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமே அவனுக்கு கிடைத்தது. யூதருக்குள் பெரியவன், திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் காணப்பட்டான். தன் குலத்திற்காக அவன் எப்பொழுதுமே நீதி செய்கிறவனாய் பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டான். அவங்களுடைய ஜெபம், உபவாச ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்று நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடியாத காரியங்கள் முடியவே இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம். லூக்கா 18 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு
மனுஷரை மதியாதவருமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவளுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? இந்த நாளில் ஜெபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாரும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? உற்சாகத்துல நம்ம ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு சொல்லியிருக்கோம், சரி நம்ம ஒரு நம்பிக்கையோட ஒரு பொறுத்து என்ன பண்ணுவோம், சரி நானும் என்ன பண்ண போறேன், வீட்டை போய் நான் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி ஒரு சில காரியங்களுக்காக நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிச்சுனே இருப்பீங்க, பதில் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? உற்சாகம் ஆயிடுவோம். இப்போ ஒரு ஜெபத்துக்கு நம்ம பதில் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உற்சாகம் ஆயிட்டு இன்னும் அதிகமா, அப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜெபத்தை கேட்கிறாங்க, இன்னும் அதிகமா என்ன பண்ணுவேன், நான் ஜெபிப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். ஆனா அதே ஜெபத்திற்கு பதில் தாமதம் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுவோம், ஒரு முடிவுக்கே வந்துடுவோம். நம்ம ஜெபங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அவங்க ஜெபிச்சாலும் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. எத்தனை பேர் இந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. மாம்சத்துல இருக்கிற அநேக நேரத்துல அந்த மாதிரி நம்ம நினைத்தது உண்டு. நம்ம ஜெபங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏசப்பா கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஜெபிச்சா மட்டும் கேட்கறாங்களே, அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில நேரத்துல நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அநீதி நிறைந்த நியாயாதிபதி என்ன பண்ணாராம்? விதவைக்கு நியாயம் செய்தாராம். அவர் தேவனுக்கு பயப்படாதவர் தான். நியாயாதிபதி என்ன பண்ணாராம்? அநீதி நிறைந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவர். ஆனா அந்த விதவை என்ன பண்ணாங்களாம்? ஒரு இடத்துல போயிட்டு அப்பப்ப என்ன பண்ணாங்களாம்? போயிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த விதவைக்கு தெரியாம இருக்குமா, இவர்கிட்ட போனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? அந்த அநீதி நிறைந்த நியாயத்தை போயிட்டு தன்னோட கோரிக்கையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவரே என்ன பண்ணாரா? மனம் மாறி இந்த விதவைக்கு நான் என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வேன் அப்படின்ட்டு அந்த அநீதி நிறைந்த நியாயத்தினுடைய இருதயமே மாறுமே என்றால் நம் இரவும் பகலும் நம் தேவனை ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய விஷயத்துல கர்த்தர் நமக்கு ஜெபத்திற்கு பதில் தராது இருப்பாரா? ஹல்லேலூயா. நம் ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாகவே பதில் தருவார். நம்ம செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல போயிட்டு ஒரு பேப்பரோ டைரியோ என்ன பண்ணுங்க, உங்களுடைய பேர் பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி டேட் போட்டு கூட என்ன பண்ணுங்க, எழுதி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நம்ம வந்து சாட்சி சொல்லணும், இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, ஜெபத்திற்கு பதில் தந்தார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் சோர்ந்து போகாமல் நாம ஜெபிக்கணும். இந்த ஜெபங்களை கேட்கப்படல, இத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேனே எனக்கு பதில் இல்லையேன்னு சொல்லி நம்ம அமைதியாயிடக்கூடாது. இன்னும் அதிகமா நம்ம சோர்ந்து போகாம இந்த வசனத்தை நம்ம உரிமையாக்கி ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கணும். ஆண்டவரே, அந்த அநீதி நிறைந்த நியாயாதிபதியே விதவைக்கு நியாயம் செய்வானே, ஆனால் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு நீ என்ன பண்ணும், பதில் தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது சோர்ந்து போகாமல் நாம ஜெபிக்கணும். முதலாவது பார்த்தோம், தனி ஜெபம் நமக்குள்ளாக கட்டாயமாக வேணும். இரண்டாவது நாம் பார்த்தோம், கூடி நாம ஜெபிக்கிறவர்களாக ஒருவருடைய பாரத்தை சுமந்து நம்ம ஜெபங்களை விண்ணப்பங்களை நம்ம எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தோம், சோர்ந்து போகாமல் நாம ஜெபிக்கணும். மூன்றாவது உபவாச ஜெபத்தை நாம் பார்த்தோம். உபவாசித்து நம்மை ஒடுக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நான்காவது நாம் பார்த்தோம், சோர்ந்து போகாமல் ஜெபம்
பண்ண வேண்டும். 5வது நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணுமா? நாம இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி நாம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், யாருக்காகலாம் நாம் ஜெபிக்கணும் என்று சொல்லி கூட வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக, உங்களை வேதனைப்படுத்துறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? போய் சண்டை போடணும்னு சொல்ல. என்ன சொல்லிருக்கு? ஜெபம் பண்ணணும். உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை தூஷித்து பேசுறாங்களா, நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. யாரே வீட்டில நம்ம உள்ளே சென்று நம்முடைய கதவை பூட்டி நம்ம கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமே என்றால் அந்த இடத்திலே பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். எரேமியா 33:3 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுறோமா? நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடுறோமா? மாறாக நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நம்முடைய காரியங்களை அவங்க கிட்ட சொல்றோமா? ஹல்லேலூயா. இது நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிரேயர் ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கு? மனுஷங்கிட்ட போயிட்டு நம்மளுடைய விஷயங்களை, நம்மளுடைய காரியங்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? இல்ல கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம் இதே மாதிரி இருக்கிற ஆண்டவர் விரும்பல. நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் அவரோட கிட்டி சேருகிறவர்களாய், அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட முடியாது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நாம் பதிலை கொண்டு வருகிற பிள்ளைகளாய், சாட்சி சொல்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணும்? நம்முடைய சாட்சி அநேகருக்கு அது பிரயோஜனமாய் காணப்பட முடியாது. அவ்விதமான நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வந்திருக்கிற எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க பொருத்தனை பண்ண போறீங்க? கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஒரு இருதயத்திலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளுக்கு அநேக 24 ஹவர்ஸ்ல நாம் நிறைய வேலை செய்யலாம். அந்த வேலை செய்யறதுக்கு பலன் யார்கிட்ட இருந்து வருது? ஹல்லேலூயா. எவ்வளவு ஓடி உழைக்கலாம், எவ்வளவு நீங்க பணம் சேர்க்கலாம், அதுக்கு பலன் எங்க இருந்து வரணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவர் இடத்துல கேட்கிற காரியம், இன்னும் 24 ஹவர்ஸ்ல 1 ஹவராவது தனித்து நாம் ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த ஜெப ஜீவியம் இன்று நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் முடிவதற்கு முன்பதாக நாம் ஒரு பொறுத்தனையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட போகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் பார்க்கலாம், ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படல? அநேகரோட வாழ்க்கையில இந்த கொஸ்டின் வரும், நான் ஜெபிக்கிறேன் ஆனா என் ஜெபம் இன்னும் கேட்கப்படல, காரணம் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், நம் ஜெபங்களுக்கு பதில் வராது இருக்கிற காரணம் என்ன? வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் என்ன பண்ணுங்க? விட்டு விலக வேண்டும். அக்கிரமத்தோடு
ஜெபங்கள் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. அதனால அக்கிரமங்கள் வந்து இருந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. அடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 66:18. சங்கீதம் 66 அதிகாரம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவனுக்கு செவி கொடார். எங்கே அக்கிரம சிந்தை சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தம் எல்லாரும் சொல்லுங்களேன். எங்க இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன்னா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளை நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் என்று அறிந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரு? சொல்லுங்களேன். உங்களோட தான் வாசனை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு சித்தமானதை கேட்டு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரே ஒரு சித்தமுள்ள காரியத்தை எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடு. உமக்கு சித்தம் இருந்தான்னு சொல்லி அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்றோம். எப்படி நம்ம பண்றோமா? இச்சைகள் நிறைவேற்றும்படியாக அப்படியாக நம்ம பண்ணும்போது அந்த ஜெபங்கள் என்ன பண்ணுவதில்லை? கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. முன்னதாகவே நான் சொன்னேன், நம்ம எதுக்காக ஜெபிக்க நீங்க முள்ளங்கால் படுகிறீங்களோ அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தெய்வ சித்தத்தின்படி நான் ஜெபிக்க போறேன், ஆண்டவர் எனக்கு பதில் தருவாரு அப்படின்ட்டு சந்தேகம்ன்றது கடுகளவு இருக்கக்கூடாது. இது கேட்கப்படுமா கேட்கப்படாதா, ஆண்டவர் செய்வாரா, அவரால் முடியுமா முடியாதா, இந்த கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. 100% விசுவாசத்தோடு நீங்கள் முழங்காலிட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் இது மட்டும் தான் முடியும், இது மட்டும் முடியாது என்று ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நாம என்ன பண்ணணும்? முழு பலத்தோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோடு நம் முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவரே எனக்கு நீங்க செய்வீங்க சப்பா, என் ஜெபங்களுக்கு நீங்க பதில் தருவீங்க ஆண்டவரே, என் கண்ணீரை நீங்க பார்ப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உங்களால் பேசியிருக்கிறார். நாம ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஜெபங்களை நாம் செய்ய வேண்டும்? தனி ஜெபம், கூடி ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. பொருத்தனையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கருத்தாய் ஊக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க எந்த ஜெபம் கேட்கப்படாதா? ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தையோடு பாவத்தோடு ஜெபிச்சோம் ஜெபம் கேட்கப்படாது. இச்சை நிறைவேறும்படியாக ஜெபிச்சீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. சந்தேகத்தோடு ஜெபிச்சீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. மத்தேயு 6:7 மட்டும் கடைசியாக நாம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து நீங்க வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ண மனப்பாடம் செய்து நீங்க ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் நாம் ஜெபிக்கலாமா? நாம் யாவரும் முழங்கால் படியிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் யாவரும் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் யாரையும் மனுஷர்களை பார்க்க வேண்டாம், யாரும் இவங்களை சொல்றாங்களேன்னு சொல்லி யாரையும் நீங்க நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கும் கர்த்தருக்குள்ளதான நேரம். இது ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் ஜெபிக்காம இருந்திருக்கிறேன் இயேசுப்பா. அநேக நாட்கள் நான் ஜெப நேரத்தை நான் தவற விட்டுருக்கேன் ஆண்டவரே. அநேக நேரம் ஆண்டவர் நான் சோர்ந்து போய் நான் படுத்திருக்கிறேன் இயேசுப்பா. அநேக நேரம் என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்க இயேசுப்பா என்று சொல்லி சொல்லுங்க. என்ன மன்னிங்க, இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் ஜெபங்கள் கேட்கப்படணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற ஜெபம்
கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் ஜெயிப்பவர்கள் என்று பொருள். ஆமென். ஜெயிச்சா இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
ஒவ்வொரு நாளும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். கர்த்தர் சொல்கிறார், ஜெபம் பண்ணி நாம் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே ஜெபத்தினால் வருகிற நன்மைகள், எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியங்களை தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் நம்ம இருதயங்களில் இருக்குமானால் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெப வீரர்களாக நம்மை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் இருங்க, ஜெபத்தில் கைத்திருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, நம்முடைய திருக்குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். கடந்த இந்த நாளிலே கூட ஒரு பிள்ளைகளை கொண்டு வந்து சத்திய வார்த்தைகளை கேட்க ஏற்கனவே சூழ்நிலைகள் இதுவரை நாங்கள் வேண்டிக் கொண்டது போல நீ நிறுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி. வந்து சத்தியத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்நாள் கொண்டு ஜெப வீரர்களாக மாற நாம் எங்களோடு நாமே நீ உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பெயராய் குடும்பமாய் நீ ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் எல்லா புதிதான மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மேற்படும் ரட்சகரும் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவர்களுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவழைத்தும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நான் மீண்டும் சொல்கிறேன், நாளைக்கு முதல் தேதி வாக்குத்தத்த ஆராதனை இருக்காது. இந்த தொடர் ஜெபம் தொடங்கப்படும். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி முடிவு பெறும். ஜெபிக்காதவங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபிக்கல இந்த ஜெப வீரர்கள் இந்த 40 நாள் தொடர்ந்து வந்து ஜெபிக்க அவர்களுக்கு கர்த்தர் போதுமான பலனையும் ஜெப ஆவியும் கர்த்தாவே நீ தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களை பலப்படுத்தும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்புலையே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு வருபவர்கள் இன்னும் ஜெபம் பண்ணுங்க.